ஒரு முறை முல்லா தன் நண்பர்களோடு அமர்ந்து அமர அளவலாவிக் கொண்டிருந்தார். அந்த நண்பர்கள் கூட்டத்திலே அயலூர் வாசிகளும் இருந்தார்கள். முல்லாதான் மிகப்பெரிய அறிவாளி ஆயிற்றே. அவரை அந்த ஊர்க்காரர் ஒருவர் எழுந்து நின்று அறிமுகம் செய்தார். இவர்தான் எங்கள் ஊர் முல்லா, மிகச்சிறந்த அறிவாளி. அறிவாளி மட்டுமல்ல, ஞானியும் கூட. அப்படி இப்படி என்று அறிமுகப்படுத்திவிட்டு, எங்கள் முல்லாவுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது என்று ஒரு போட்டு விட்டு அமர்ந்து விட்டார். கொஞ்சம் ஓவராகவே பாராட்டி விட்டார், அறிமுகப்படுத்தி விட்டார், அமர்ந்து விட்டார். கேட்டு பிரமிப்பாகி போன வெளியூர்காரர் ஒருவர், அப்படியா என்று ஆச்சரியப்பட்டு போய், முல்லா அவர்களே, குந்திஷ் மொழி தெரியுமா? உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியுமே, குந்திஷ் மொழி உங்களுக்கு தெரியுமா? கேட்டுவிட்டு, குந்திஷ் மொழியா, அது என்னது என மனதிலே நினைத்து கொண்ட முல்லா, ஓ தெரியுமே தெரியுமே, இப்படி சமாளித்தார். விடவில்லை அவர். எங்கே குந்திஷ் மொழியில் ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்வது என்று யோசித்த முல்லா தெரிந்த அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டார். குந்திஷ் மொழியில் ஆஷ் என்றால் சூடான சூப் என்று பொருள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அவர் விடவில்லை, தொடர்ந்தார். அப்படியானால் ஆறிப்போன சூப்பை அவர்கள் எப்படி சொல்வார்கள்? இப்படி மடக்கி விட்டார் அவர். அவ்வளவுதான். குட்டு வெளிப்பட்டு போகிறது என்று பயந்து போன முல்லா உஷாராகி போய் சுதாரித்தபடி இப்படி சொல்லிவிட்டாராம். என்ன நண்பரே, இப்படி கேட்டு விட்டீர்கள்? குந்திஷ் மொழியினர் எப்போதும் சூடான சூப்பை மட்டுமே பருகுவார்கள். அவர்களுக்கு ஆறின சூப் என்பது பிடிக்கவே பிடிக்காது, தெரியுமா? ஆக அவர்கள் மொழியில் ஆறின சூப் என்பதற்கு எந்த சொல்லும் கிடையாது போங்கள். இப்படி ஒரே போடாக போட்டு விட்டார். குந்திஷ் மக்களை பற்றி எதுவும் தெரியாத அந்த நண்பர்களும் அதை ஒத்துக்கொண்டார்களாம். முல்லாவை வெகுவாகவே பாராட்டி தள்ளினார்களாம். ஒரு அறிவாளி எப்போதும் அறிவாளியாகத்தான் அறியப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் விடுமுறையும் விடலாம். என்ன நான் சொல்றது? ஏமாளியாக இருப்பதில் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் ஒரு ஏமாளி ஏமாறுவானே தவிர ஏமாற்ற மாட்டான். இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றை கிடைக்காது என தெரிந்தும் தேடிக்கொண்டே இருப்பவர்தான் ஏமாளி. அறிவு என்பது புதையல் பெட்டகம் என்றால் பயிற்சியே அதன் திறவுகோல், மறவாதே. பதட்டமற்ற மனம், நேர்மறை விளைவுக்கான முடிவு, அதை செயல்முறைப்படுத்துதல், இந்த மூன்றும் தான் சமயோசித புத்தியின் பாதை படிமங்கள். எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி விடுபவரே அறிவாளி, சமயோசிதவாதி. அறிவாளியாய் இருப்பது நல்லதுதான். ஆனால் கெடுதல் செய்யும் நல்லது, நல்லது செய்யும் கெடுதி, இந்த இரண்டையும் அறியாத அறிவாளியாகத்தான் இருப்பது நல்லதல்ல, மட்டுமல்ல ஆபத்தானதும் கூட. படைப்பாற்றல் என்பது உகந்த, உரிய, சரியான நேரத்தில் சமயோசித புத்தியை கட்டவிழ்த்து விடுவதிலும் தான் இருக்கிறது. மறவாதே.